ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஏப்ரல் 17, 2026 என்ன நினச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மகா அந்த ஃபோட்டோ கவரை கொடுத்துட்டு போகிறாள், அதை வாங்கி பார்த்துட்றாங்க. ரெண்டு பேருமே பார்த்துட்டு அவள் போயிட்டு வெளில நின்று பேசிகிட்டு இருக்கா. வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கா திருவோட பாட்டி கூட. இங்கே இந்துவும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இது தப்பு இல்லையா ஒரு பொண்ணை கடத்துறதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்து சொல்கிறா. இதெல்லாம் கிருபா அண்ணா சொல்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம், அண்ணன் தூக்க சொன்னாலும் நாங்கள் தூக்குவோம் அப்படின்னு சொல்கிறா. இது இன்னொரு ரவுடி அண்ணன்ட்ட செய்ய சொன்ன வேலை, கிருபா அண்ணன்ட்ட கொடுத்த வேலை. இது அவனும் பெரிய ரவுடி தான். அவன் இதுமாரி மகா ஃபோட்டோ சொல்லி தூக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போது இவ யோசிக்கிறா. இதுமாரி பொண்ணை தூக்கும் போது கர்ணாக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பயந்து யோசிச்சுட்டு இருக்கா. நீ கர்ணாட்டை இந்த ஃபோட்டோ கொடுத்தா தானே அவனை கடத்துவான், இந்த பொண்ணை அவன் கடத்துவான், இந்த ஃபோட்டோவை கொடுக்கவே கூடாது கர்ணாட்டை அப்படின்னு இந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே கர்ணா வந்துடுறான். என்ன ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்னை பார்த்தோன்னே அமைதியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் பாண்டி வளர்றான் பாண்டி. சிஸ்டர் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே, பேசுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லைடா, வண்டி ஆயில் லீக் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மழுப்பாங்க ரெண்டு பேரும். என்னமோ பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ நான் வரவும் நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு அவன் கேட்டுட்டு போயிடறான். இந்துவும் பாண்டியும் அங்கே பாரு மகாவை எவ்வளோ அப்பாவே நின்று பேசிகிட்டு இருக்கா, அவளை தூக்க சொன்னது யாராக இருக்கும், அவள் ரொம்ப நல்ல வேலாக இருக்கா, அவள் இந்த ஃபோட்டோவை கொடுத்தாதான் கருணா தூக்க, யாராக இருந்தாலும் அவன் கிருபா அண்ணா சொன்னால் தூக்கிடுவான், யாருன்னு பார்க்க மாட்டான், அதனால் இந்த ஃபோட்டோவை நீ கொடுக்கவே கூடாது அப்படின்னு இந்து சொல்கிறா. சரி சிஸ்டர், நான் கொடுக்கல, இதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த கஜேந்திரன் கிருபாவுக்கு ஃபோன் பண்ணுறான். கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் ஆளுகிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் கர்நாட்டை, என்னவோ நீங்கள் வெளியில் திருவிழாவில் இருக்கீங்களாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆமாம், நாங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்கோம், நான் உங்களுக்கு முக்கியமான எமர்ஜென்சின்னு சொல்லி தானே நான் அந்த பொண்ணை உங்களை தூக்க சொன்னேன், இப்போ வெளியூரில் இருக்கேன்னு சொல்கிறாரு உங்கள் ஆள் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு எப்படியா இருந்தாலும் கர்ணா சொன்னதை செஞ்சுருவான் அப்படின்னு கிருபா சொல்லிகிட்டு இருக்கும் போது, நீங்கள் உங்கள் சென்னையில் உள்ள ஆளுங்களுக்கு அனுப்பி தேட சொல்லுங்கள், நீங்கள் வந்தவனையே பார்த்துக்கலாம், நீங்கள் சென்னையில் உள்ள ஆளுங்களுக்கு அனுப்பி இந்த ஃபோட்டோவை தேட சொல்லுங்கன்னு கஜேந்திரன் சொல்கிறான். உடனே கிருபா கர்ணாவை கூப்பிட்டு உன்ட்ட ஃபோட்டோ கொடுத்தேன்ல, அதை நான் ஊரில் இருக்க நம்ம ஆளுங்களுக்கு சென்னையில் இருக்க நம்ம ஆளுங்களுக்கு அனுப்பி விடு, நம்ம திருவிழா முடிஞ்சு போகிறதுக்குள்ளே அவங்களாச்சும் அங்கே தேடிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்கிறான். இவனும் ஃபோட்டோ காணுமே தேடிட்டு இருக்கான், அந்த பைக்கில் வச்சதை பார்த்து தேடிட்டு இருக்கான். அப்போ தான் வரா மகா அண்ணன் என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இது மாதிரி இது கவர் ஒன்று வச்சுருந்தம்மா, அதை காணும் தேடிட்டு இருக்கேன். அந்த கவரா, அதை தான் நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கல்ல, அப்போ கவர் கீழே விழுந்துச்சு, அதை நான் இந்து அக்காட்ட கொடுத்தனே அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி நான் கேட்டுக்கிறேன், இந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு யோசிக்கிறான். உள்ளே போய் தட்டில் பாயசம் வச்சு எடுத்துகிட்டு வரா. எல்லாருக்கும் இந்தாங்க பாயசம்னு இந்துகிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்குறா. இந்து கேட்குறான், இவன் என்ன இது ஃபோட்டோ அந்த கவர் இங்கே கருணா கேட்கவும், நான் இங்கே தான் வச்சேன் தேடிட்டு இருக்கேன்னு தேடுறா. அவன் முன்னாடியே என்ன தேடுறேன்னு, இங்கே இப்போ கொடுத்த கவரை உனக்கு இங்கேயே வச்சுட்டு தேடிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ ஞாபகம் மறதியா அப்படின்னு கருணா கேட்குறான். ஞாபகம் மறதின்றது எல்லாருக்கும் வர்றது தானே அப்படின்னு அவள் சொல்கிறா. அவன் நிற்கும் போது தேடுற மாதிரி நடிக்கிறா. உடனே இவன் கஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறான் கர்ணா. நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் அனுப்பி விடுங்கன்னு சொல்லவும், என்ன இவ்வளோ ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறீங்க, இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஃபோட்டோ, அதை போய் தொலைச்சிட்டேன்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே இவ இந்து ஃபோன் பண்ணி பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, இது மாதிரி என்னை போட்டு படாத பாடுபடுத்துகிறான் கர்ணா. இந்து ஏதோ ஐடியா சொல்கிறா பாண்டிக்கு. அவனும் சரி சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு இவன் கர்ணா பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த ஃபோட்டோ கவரை எடுத்து டைனிங் டேபிள் இல்லை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு வந்துடுறான். வரவும் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பாண்டி கேட்குறான் கர்நாட்டை. இது மாதிரி ஃபோட்டோ கவரை காணும் தேடிட்டுருக்கேன், இவங்க அதனால தான் பேசிகிட்ருக்கேன் திரும்பியும் அவங்கள்ட்டே கேட்டு அப்படின்னு சொல்கிறான்.
இருங்கண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இங்கே தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ கவரை கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே கஜேந்திரன்ட்ட சொல்கிறான், கஜேந்திரன்ட்ட இது மாதிரி ஃபோட்டோ கிடச்சிருச்சுண்ணே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அந்த ஃபோட்டோ திறந்து பார்த்தா அந்த ஃபோட்டோவில் வந்து வேறு பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. இந்து தான் மாற்றி வைக்க சொல்லியிருக்கா, ஏஐ ஃபோட்டோ வச்சு மாற்றி வேறு பொண்ணு ஃபோட்டோ வை அப்படின்னு சொல்லியிருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவனும் வேறு பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்கான். அதையும் பார்த்துட்டு என்னடா பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னால் ஆன்ட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், அவன் டேஸ்ட் இவ்வளோ ஒரு மட்டமாக இருக்குது அப்படின்னு அந்த கஜேந்திரனை சொல்லி திட்டிகிட்டு இருக்கானுங்க 2 பேரும். நமக்கு என்ன, அந்த பொண்ணு எப்படி இருந்தா நமக்கு தேடி கண்டுபிடிச்சி தர்றது நம்ம வேலை, அதை மட்டும் நம்ம பண்ணுவோன்னு சொல்லி கருணா சொல்கிறான். இவ பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து மகா வந்து பாயசம் தரா கருணாக்கு. அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்கிறான். அடுத்தது இவங்க சுகுணாவுக்கு ஜெயந்திக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அப்போ அந்த சைடாக வந்து கிருபா போகிறாரு. நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொடுக்குறா. ஆனால் அவனுக்கு தெரியல அடையாளம், மகா வந்து அந்த ஃபோட்டோவில் இருந்தது அடையாளம் வந்து அவதான்னு தெரியலை. அவனும் அந்த பாயசத்தை வாங்கிட்டு போகிறான். அடுத்தது ஒரு ஃபோன் கால் வருது கிருபாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவனில் வந்து ஒருத்தவன் பேசுகிறான், உன் தம்பியை ஒரு பொண்ணு ஓங்கி பலார்னு கன்னத்திலே அடைஞ்சிட்டு போயிட்டா, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்குறான். ஏன் தம்பியை ஒருத்தி அரைஞ்சாளா, என்னடா சொல்கிற, என் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ உண்மையை தான் சொல்கிறேன், உன் தம்பி உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். உடனே இவன் வந்து திரும்பி திவாகருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான். இதெல்லாம் வந்து ஜெயந்தி வெளில நின்று கேட்டுட்ருக்கா. உன்னை யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு பொண்ணு உன்னை அடிச்சிட்டான்னு சொல்கிறான். என்னடா இது பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை நீனு, கேவலம் ஒரு பொண்ணு ஒன்று அடிச்சிட்டாளா, எனக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இல்லைண்ணே, அந்த பொண்ணு வந்து அந்த பார் வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த பொம்பளைங்களுக்கு அங்கே உள்ள பொம்பளைங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி பாருக்குள்ளே வந்து என்னை அடிச்சுட்டு போயிட்டா. அவளை தேடி தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அவள் நம்பர் அவளோட கார் நம்பர் கொடுத்துருக்கேன். அவள் அட்ரஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்டிஓ அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவளை பழி வாங்கிட்டு உங்களை சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அவளை வந்து மறக்க முடியாத தண்டனை தரணும். கேவலம் ஒரு பொண்ணு ஒன்று அடிச்சுட்டு போயிட்டா, அவளை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கிருபா. இதெல்லாம் கேட்டுட்ருக்கா ஜெயந்தி. கேட்டுட்டு போய் இந்து வந்து சுகுணா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே போய் சொல்கிறா, இது மாதிரி என் புருஷனை வந்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஜாலியாக குதிக்கிறா. கடவுள்கிட்ட சொல்கிறா, சாமி நீ தான் அந்த பொண்ணு உருவில் வந்து என் புருஷனை அடிச்சிருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்கா. என்னக்கா சொல்கிறீங்கன்னு இந்து கேட்குறா. ஆமாம், இவர் வந்து யார்கிட்டையோ நல்லா செமையாக ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கியிருக்காரு என் புருஷன் அப்படின்னு சொல்கிறா. என்னத்துக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி பார் நடத்துகிறாங்கன்னு தான் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்துவும் சந்தோஷப்படுறா. வீட்டை பாராக மாற்றி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அடிச்சிருக்கான்னு சொல்லி இவளும் சொல்கிறா இந்து கிட்ட ஜெயந்தியும் சந்தோஷப்படுறா. சாமிகிட்ட வந்து என் புருஷனை அடித்த அந்த பொண்ணு திரும்பியும் 4-5 அடி அவளை அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணு சாமின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கா. உடனே சுகுணா கொஞ்சமாச்சும் புருஷனுக்கு மரியாதை கொடு ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே வந்து திருவும் திவ்யாவும் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து வரா மகா. இது மாதிரி மகா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறா. நான் இப்போ தான் எய்த்த வீட்டில் பிரசாதம் கொடுத்துட்டு வரேங்க்கா, இப்போ அங்கேயும் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டியா, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறா. உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது தெரிலக்கா அப்படின்னு சொல்கிறா. நல்லா யோசி அப்படின்னு சொல்லும் போது இல்லைக்கா தெரியல அப்படின்னு சொல்கிறா. உடனே வளையல் எடுத்து கொடுக்குறா. இது வந்து வளையல் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறா. உடனே இது நான் வந்து ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. இது நான் செலக்ட் பண்ணதில்லை, இது செலக்ட் பண்ணது வந்து திரு தான். இந்த திரு வந்து 100 ரூபா திரு வந்து வளையல் செலக்ட் பண்ணி அந்த 100 ரூபா வளையலுக்கு வந்து 400 ரூபா டிப்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி திருவை சொல்லும் போது ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு போயிடுறான். அடுத்தது நல்லா இருக்குக்கா வளையல், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வளையலை கையில் போட்டுக்கிட்டு இவளும் போகிறா. அடுத்தது திருவுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கா மகா. அப்போ வந்து அவனுக்கு பொறையிடுது, தட்டி விடுறா. இதை வந்து மாடிப்படி இறங்கி வரும்போது இந்த கவிதா பார்த்துட்றா. சரியாக பார்க்கலாண்ணா, என்ன பண்ண இப்போ, என்னமோ பண்ணி என்ன பண்ண அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறா. உடனே திருவும் ஒன்றும் இல்லை சித்தி, எங்கே என்ன நினச்சி ஒன்றும் நடக்கலை
அப்படின்னு பொய் சொல்கிறான். உடனே இவளை பார்த்தாலே எனக்கு வந்து இப்போ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அந்த கவிதா சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல சித்தி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறான். இவளை நுண்ணிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த கவிதா போகிறா. மகா வந்து ஏன் இங்கே நின்றுட்டுருக்க, நான் பார்த்துக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறான். உடனே மனசில் யோசிக்கிறான், பாவம் மகா ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு இவனும் யோசிக்கிறான். அவளும் மகாவும் பயந்துட்டார் ரொம்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்கே வந்து இந்து வந்து கருணா வாங்கி கொடுத்த புடவையை கட்டிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கருணா ரொம்ப தூரத்தில் நின்றுக்கிட்டு ரசிச்சிட்டு இருக்கான். பாட்டெலாம் ஓடிட்டுருக்கான் மைண்டில். பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கான். இவன் திரும்பி பார்க்கும்போது இவன் ஊஞ்சலை சரி பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். அடுத்தது திரும்பியும் இவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறத ஜெயந்தி பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லும்போது, ஏன்டா அவள் பொண்டாட்டி தானே, அதை ஏன்டா பொய் சொல்கிறப்பா, அவளை பார்க்கறதுக்கு ஏன்டா பொய் சொல்கிற அப்படின்னு கேட்கும். அவளை நான் ஒன்றும் பார்க்கலையே, அவளை நான் எதுவும் பார்க்கல, சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு பொய் சொல்கிறான். ஜெயந்தி வந்து நீ வாங்கி கொடுத்த புடவை கட்டியிருக்க, பார்த்ததுக்கு பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். நான் அவளுக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்தேன், அவள் வந்து கட்டுறது அவளோட விருப்பம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா ஜெயந்தி. உடனே இந்துக்கிட்ட போய் என்ன பண்ணிகிட்ருக்க, புடவை கட்டிட்டியா அப்படின்னு ஜெயந்தி கேட்குறா. கட்டிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு புடவை கேட்குறான் இவன். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு இந்து சொல்கிறா. என்ன பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரிய மாட்டேது, தமிழில் தான் பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு இவன் கேட்குறான். புடவைக்கு எது சைஸு அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சு சொல்லிகிட்ருக்கா ஜெயந்தி. அதனால் 2 பேரும் சின்னதாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகுணா வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க கருணாட்ட. கருணா வந்து சொல்கிறான், நான் வெளில போகிறேங்க, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சுகுணா, ஜெயந்தி, இந்து எல்லாம் வெளில போகிறாங்க. வெளில நடந்து போயிட்டுருக்கும் போதே அப்போது மகா வந்து முன்னாடி போயிட்டுருக்கா. அவளை வந்து ஜெயந்தி வந்து கூப்பிடுறா. இன்னைக்கு இவங்கள்ட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே முன்னாடி போகிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.